அவரா உடம்பு எப்படி இருக்கு? ஏன் மருந்து சாப்பிடாம இருக்க? மருந்தால தீர வியாதியான்னா எனக்கு வந்திருக்கு. உங்க முகத்துல விழிக்கவே எனக்கு வெக்கமா இருக்கு. அன்னைக்கே என்ன சாக விட்டு இருந்தீங்கன்னா நான் இந்த அவமானத்துக்கு ஆளா இருக்க மாட்டேன். அதாவது மருந்து சாப்பிடு. கமலா, வீட்டு கூரையில ஒட்டடை படியணும்னு யாருமே விரும்புறது. அது தானா படியுது. நம்ம வாழ்க்கையில வர துன்பங்கள் அப்படித்தான். அத மன உறுதியால் தான் போக்கணும். உயிரோட வாழ். உன்னை உருக்குறைச்ச அந்த பாலகனுக்கு பாடம் சொல்லிக் கொடு. எங்கிட்ட சொல்லு கமலா. உன்னை இந்த கதி காலாக்கின அந்த காட்டு மிருகம் யாரு? யாரவன்? அவருடைய ஊரு பேரு எதுவுமே தெரியாது. ஆனா பார்வைக்கு பெரிய மனுஷன் போல இருந்தாரு. அந்த அடையாளம் தான் தெரியும். கவலைப்படாத. உன்னை இந்த கொடுமை காலாக்கின குற்றவாளி தப்பவே முடியாது. அவன் எப்படியாவது கண்டுபிடிச்சு அவனே உனக்கு கணவனாக்குறேன். அண்ணா, உன் களங்கத்தை நான் தொடக்கிற தங்கச்சி. தெய்வத்தை பார்த்ததில்லை, ஆனா அந்த குணத்தை உங்ககிட்ட பாக்குறேன். நெறிஞ்சு முள் கூட உங்க நிழல் பட்டா ரோஜா மலராயிடும்னா. நிம்மதியாது. என் மகன் பறந்தாம பத்திரமாத்து தங்கங்க. அவனுக்கு தகுந்த பொண்ணா கிடைக்கணுமேன்னு கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அந்த சிரமத்தை நீங்களே குறைச்சிட்டீங்க. நம்ம கையில என்னமா இருக்குது? கல்யாணங்கிறது சொர்க்கத்துல நிச்சயமாத்த விஷயம். திவான், அம்மா, ஜமீன்தார் வந்துட்டார். தம்பி வந்துட்டான். வாடா தம்பி, உனக்காக எவ்வளவு நேரம் காத்துக்கிட்டு இருக்குது. என்னது வேட்டைனா சாதாரணமா? மான் வேட்டையாச்சு. சிகப்பு மானு, கருப்பு மானு, மானரமான ஒரு மானு இவரையா பாத்துக்கிட்டு இருந்தது. விளையாட்டு பிள்ளைங்க. டேய் தம்பி, உன் மாமனாரு உன்னை பாக்குறதுக்காக வந்திருக்காரு. மாமனாரா? ஆமாண்டா, இவர் பேர் பொன்னம்பலம். இவரும் ஒரு பெரிய ஜமீன்தார் தான். இவர் மகளுக்காக உன்னை பாக்குறதுக்கு வந்திருக்காரு. ஓ, வணக்கம். வணக்கம் தம்பி. ரொம்ப களைச்சு போயிருக்கீங்க போல இருக்கு. வேட்டைனா ரொம்ப இன்ட்ரெஸ்டோ? லட்சுமியே அதுதானே. இன்னைக்கு ரொம்ப சிரமப்பட்டாரு. ஆனா ஒண்ணும் கிடைக்கல. பெருங்கையோட வரப்படாதேன்னு விலைக்கு வாங்கிட்டு வந்துட்டான். இந்தாங்கம்மா. போதுண்டா உங்க பிரதாபம். டேய் தம்பி, பொண்ணு பார்க்க என்னைக்கு போகலாம்? வியாழக்கிழமை போகலாமா? பொண்ணு தானே, இப்ப போகலாமே. டேய் சொல்லேண்டா. ஆல்ரைட். ரொம்ப சந்தோஷமா. அப்ப நான் பரப்பிட்டுமா? என்னங்க 2 நாள் தங்கிட்டு சௌரியமா. சரி. ஏய் நில்லு, வாங்க. ஐயோ கமலா, நில்லு. ஏன் என்ன போட்டோ எடுத்த? யார் செய்யற வேலை இது? நான் செய்யற வேலைதான். நான் ஒரு போட்டோகிராஃபர்னு உங்களுக்கு தெரியாதா? வெக்கமா இல்ல? அந்த கேமராவை குடிங்க. அது இருக்கட்டும். ஏமா சொல்லிக்காம நீ ஆஸ்பத்திரி விட்டு வெளியே வந்துட்டியே, இது அண்ணனுக்கு தெரிஞ்சா கோச்சுக்க மாட்டாரு? வாய மூடு. அவர அண்ணன்னு சொல்ற நீயா இவ்வளவு சின்னத்தனமா நடந்துக்கிற? அந்த நல்லவருக்கு சுமையா இருக்க கூடாதுன்னு தானே எங்கேயோ போயிட்டு இருக்கு. ரோட்ல போற ஒரு பெண்ணை இப்படி அநாகரிகமா படம் எடுக்கிறியே. தமிழ் மண்ணில பிறந்தவனா நீ? என்ன மன்னிச்சிருமா. தமிழ் மண்ணில பிறந்தனா தெரியாத்தனமா கான்வென்ட்ல படிச்சிட்டம்மா. தப்பு பண்ணிட்டு சமாதானம் வேற சொல்றியா? ஐயோ, இந்த தப்பு என்னது இல்லம்மா. எனக்கு முதலாளின்னு ஒருத்த உட்கார்ந்திருக்கானே பிரஸ்ல, அவன் தான் என்ன இது மாதிரி காரியமெல்லாம் செய்ய சொல்லி பிரஸ் பண்றான். அது மாத்திரமா? முள்ளு வேலையா பார்த்து நல்றா, முந்தாணி மாட்டா எந்த பொம்பளையும் போக மாட்டா அப்படிங்கறதே அவன் தாமா சொல்லி கொடுத்தான். கடவுளே, பெண்ணை தெய்வமா மதிக்கிற நாடு இது. கல்விக்கு கடவுள் சரஸ்வதி, செல்வத்துக்கு கடவுள் லக்ஷ்மி, பொறுமைக்கு கடவுள் பூமாதேவி. இப்படியெல்லாம் பெண்மையை மதிச்சு வணங்குறாங்க. அந்த பெண்மையை புழுவா வெதிச்சு நாசப்படுத்துறீங்களே, நீங்க நல்லா இருப்பீங்களா? ஒரு தாய்கிட்ட பால் குடிச்சு வளர்ந்தவனா நீ? அந்த பாக்கியம் எனக்கு கிடையாதும்மா. நான் ஆட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தவன். கீழே துப்புறியா? வீணாக்கிட்டியம்மா. நேரம் என் மூஞ்சில துப்புறதானே. எங்க முதலாளியை பத்தி உனக்கு தெரியாது. கசாப்பு கடையில வேலை பார்க்கறவன் நான். கத்திய தொடமாட்டேன்னு சொன்னான். பரவாயில்ல, கையாரியே கொல்றா அப்படிங்கிறவன் அவன். நல்லா யோசனை பண்ணிப்பாரு. பிரியாணி சாப்பிடும் போது பரிசேஷனம் பண்ண சொல்றிய எப்படிமா முடியும்? நான் சும்மா படம் எடுக்கல. இந்தாமா பணம் வச்சுக்க. பணம் என் பெண்மைக்கு விலையா? என் மானத்துக்கு கூலியா? கூலி இல்லம்மா, வழக்கமா எங்க முதலாளி பெண்களுக்கு கொடுக்கிற அன்பளிப்பு. முதலாளி
சரீர கடை நடத்தி வயிறு வளர்க்கிற சண்டாளன். ஏய்யா, உங்க முதலாளிக்கு அக்கா தங்கச்சி இருக்காங்களா? கட்டின மனைவி இருக்காளா? இல்ல பெத்த மகளாவது இருக்காளா? ஓ, அவ எந்த குடும்பத்தை சேர்ந்தவனே எனக்கு தெரியாதே. ஏம்மா இதெல்லாம் ஏம்மா விசாரிக்கிறேன்? அப்படி யாராவது இருந்தா இந்த பணத்தை அவங்க கிட்ட கொடு. அழகழகா படையை எடுத்து அவன் பத்திரிகையில போட சொல்லு. அட கடவுளே! இந்த அம்மா ஏம்மா? வாழ்க்கையில இது ஒண்ணுதான் பாக்கி இருந்தது. கடவுள் அதையும் கொடுத்துட்டாரு. இப்ப நான் பிச்சைக்காரி. ஏம்மா, இந்த சின்ன வயசுல உனக்கு ஏன் இந்த கதி? உனக்கு அப்பா அம்மா யாருமே இல்லையா? அந்த ஆண்டவன் தான் எனக்கு அம்மா. எப்ப நான் ஒரு அனாதைம்மா. பேரு கமலா. ஆனா கண்ணீர்ல மிதந்துகிட்டு இருக்கேன். கமலா, அழாதம்மா. உன்னை பார்த்தா ரொம்ப நல்ல பொண்ணா தெரியுது. என் கூட வா, நான் வேலை செய்யற வீட்டுல உனக்கும் ஒரு வேலை வாங்கி தரேன். வரியா அம்மா? வா. என்னம்மா? ஏண்டி லட்சுமி எங்க போயிட்டாங்க? கோயிலுக்கு போயிருக்காங்கம்மா. அப்பாடி. ஏய் நீலா மாலா மீரா ராதா சாந்தலா வாங்கடி. என்னம்மா? ஏண்டி பொண்ணுங்களா, நீங்க எல்லாரும் வயசுக்கு வந்துட்டீங்களா? என்ன சிரிப்பு வேண்டி கிடக்குது? கேள்விக்கு பதில். நீங்க எல்லாரும் வயசுக்கு வந்தாச்சா இல்லையா? என்னங்கம்மா இது? எங்களுக்கெல்லாம் வெக்கமா இருக்கு. வெக்கமா? படி. ஏண்டி உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லம்மா. சொல்லு. உனக்கு? இல்லம்மா. நீ? உனக்கு? இல்லம்மா. உனக்காவது? இல்லம்மா. அப்படின்னா யாருக்குமே கல்யாணம் ஆகலையா? லட்சுமி ஆயா சொன்னாங்களே வயசுக்கு வந்த பொண்ணுங்கெல்லாம் கல்யாணம் பண்ணிக்குவாங்கன்னு. உங்களுக்கு எல்லாம் வயசு ஆகலையா? அது இல்லம்மா, கல்யாணம் செஞ்சுக்கணும்னா கையில பணம் வேண்டாங்களா? பணமா? பணம் இருந்தா கல்யாணம் நடந்துருமா? அடி பாவி பொண்ணுங்களா, இத முன்னாலேயே என்கிட்ட சொல்லக்கூடாது. கொஞ்சம் இருங்க. இந்தாங்க பிடிங்க. இத பாருங்க, ஒவ்வொருத்தையும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஒவ்வொரு புருஷனோட இங்க வந்து நிக்கணும். தெரியுதா? ஐயோ தப்புமா, எஜமானுக்கு தெரியாம நாங்க பணம் வாங்க கூடாதுங்க. பெரிய எஜமா. இத பாருங்க, இப்ப நீங்க பணம் வாங்கலன்னா உடனே அப்பா கிட்ட சொல்லி எல்லாரையும் வேலையை விட்டு அனுப்பிச்சிருவேன். அப்ப சரிம்மா. அப்படி வாங்க வழிக்கு. பிடி. இந்தா. ஞாபகம் இருக்கா? எல்லாரும் இப்பவே கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவங்க புருஷனோட இங்க வந்து நிக்கணும். போங்க. அது எப்படிமா முடியும்? அதுவும் ஆளுக்கு ஒரு புருஷனோட இப்பவே வர சொல்றீங்களே. ஆளுக்கு ஒரு புருஷன் கிடைக்கலன்னா எல்லாரும் சேர்ந்து ஒரே புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலேண்டி. ஒருத்திய கட்டிக்கிறானா ஓட்டாண்டி ஆயிடும். எங்க இத்தனை பேர் என் கட்டிக்கிட்டா ஆளே காணாம போயிடுவாருமா. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இப்ப நீங்க கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா இல்லையா? பண்ணிக்கிறோமா. ஆனா மாப்பிள்ளை கிடைக்க வேண்டாங்களா? மாப்பிள்ளைன்னா ஆம்பளை தானடி. நம்ம கூர்க்காவை போய் இப்பவே 8 பேரை பிடிச்சிட்டு வர சொல்றேன். அவ்வளவுதானே? மாப்பிள்ளை கிடைச்சா மட்டும் போதுங்களா? மனசுக்கு பிடிக்க வேண்டாமா? ஏய், உங்களை எல்லாம் நல்லா உதைக்கணும். பணம் வேணும் நீங்க, மாப்பிள்ளை கிடைக்கணும் நீங்க. இப்ப என்னடா மனசு வேற பிடிக்கணும்னு சொல்றீங்களே? ஆமாமா, மனசார ஒருத்தரை காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டா தான் வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. இப்படி ஒரு கஷ்டம் இருக்குதா? ஏண்டி மீரா, காதல்னா என்னடி? அத பத்தி எனக்கு கொஞ்சம் சொல்ல. சொல்லி தெரிஞ்சுக்கிறது இல்லம்மா. அது வயசு காலத்துல தானா வளர ஒண்ணுமா. தானா வளருதா? ஆமாம்மா. பசிக்குது இல்ல, தாகம் எடுக்குது இல்ல, தூக்கம் வருது இல்ல, அத போல பருவத்தில் வர்ற ஒரு மயக்கம் அம்மா. பசி எடுத்தா சாப்பிடுறோம், தாகம் எடுத்தா தண்ணி குடிக்கிறோம், தூக்கம் வந்தா படுத்து தூங்குறோம். இந்த மயக்கத்துக்கு என்னடி பண்றது? கல்யாணம் பண்ணிக்கணும். கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த காதல் போயிடுமா? உங்களுக்கு வர மாப்பிள்ளையை கேட்டு பாருங்க, அவரு என்ன ஆகுன்னு புட்டு புட்டு சொல்லி கொடுப்பாருமா. மாப்பிள்ளை சொல்லி கொடுப்பாரா? மூஞ்ச பாரு, வாங்கடி. ஏமா, நீங்க கல்யாணமே செஞ்சுக்க மாட்டீங்களா? கல்யாணம்னாலே எனக்கு ஒரே பயம். ஏமா, கல்யாணம்னா ஏன் இப்படி பயப்படுறீங்க? அதாம்மா பெண்ணுங்க வாழ்க்கையிலேயே ஒரு திருநாள். ஐயா, மாவிலை தளிரசைய மங்கள விளக்கெரிய பொன்னளந்த உங்க மேனியை பூவாலே அளந்து
குங்குமச்சாறு எடுத்து உங்க கொய்யா கன்னங்களிலே தடவி மஞ்சள் கயிறெடுத்து மாப்பிள்ளை கையிலே கொடுத்து தேவி தேவி ஏமா நீ தனியாவா இருக்கிற? லட்சுமி எங்க? அவங்க கோவிலுக்கு போயிருக்காங்கப்பா. ஓஹோ, அதான் அவங்களும் வந்துட்டாங்க. ஏஜமா எப்போ வந்தீங்க? இப்பதான் வந்தேன். இந்த பெண் யாரு? பாவம், யாரோ அனாதையா, கமலான்னு பேரு. அனாதையா? அப்படின்னா உனக்கு அப்பா அம்மாவே கிடையாதா? அப்பா அம்மா முகத்தையே பார்த்தறியாத ஒரு துர்பாக்கியவதி அம்மா நான். ஆமா அம்மா. ஏஜமா கோவில் வாசல்ல அழுதுகிட்டு இருந்தா, உங்ககிட்ட சொல்லி நம்ம வீட்டுல வேலைக்கு சேர்த்துக்கலாம்னு கூட்டிட்டு வந்தேன். ரொம்ப சந்தோஷம். தேவிக்கும் துணையா இருக்கட்டும். தேவி உள்ள அடிச்சிட்டு போமா. லட்சுமி, போன காரியம் வெற்றிகரமா முடிஞ்சு போச்சு. கள்ளிப்பட்டி ஜமீன்தாரமா பெண் பார்க்க வரேன்னு சொல்லிட்டாங்க. அப்படிங்களா ஏஜமா? தேவி கல்யாணத்தை ஜாம் நடத்திருக்கோம். வெடி உலகமே தெரியாம ரொம்ப செல்லமா தேவியை வளர்த்திட்டேன். போற இடத்துல அவ வாழ்க்கை எப்படி அமையுமோ என்னமோ, அதை நினைச்சாதான் எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு. அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க. நம்ம தேவிக்கு கடவுள் ஒரு குறையும் வைக்க மாட்டார். சார் வாமா. நமஸ்காரங்க. ஐயோ, பொம்பளைங்க நல்ல காலம் அகல்யா வீட்டுல இல்ல. வணக்கங்க. கேட்டனா எத்தனை வாட்டி அவசியம் தானே இந்த சிரிப்பு? என்ன விஷயமா வந்தீங்க? நீங்க சினிமா ஸ்டாருங்களை படம் பிடிக்கிறீங்களாமே, அந்த மாதிரி என் குழந்தையையும் கவர்ச்சியா படம் எடுத்து உங்க பத்திரிகையில போட்டு சினிமாவில ஒரு சான்ஸ் வாங்கி கொடுக்கணுங்க. எழுந்துரு. சினிமால சான்ஸா? ஆமாங்க. இதுக்கா? எனக்கே அந்த ஆசை இருந்தது, கொடுத்து வைக்கல. நல்ல வேலை, ஜனங்க கொடுத்து வச்சவங்க தப்பிச்சாங்க. என் பொண்ணுக்காவது ஒரு சான்ஸ் வாங்கி கொடுத்தீங்கன்னா அதை என் கண்ணால பார்த்துட்டு நிம்மதியா மூச்சு விட்டுடுவேன். இவ படத்தை கொட்டாயில பார்த்து அங்கேயே மூச்சு விட்டுருவேன்னு சொல்றீங்களா? போங்க, சொல்றேன். கேலி பண்றீங்களா? நான் ஏன் கேலி பண்றேன்? வேதனையை சொல்றேன். எப்பவோ மூச்சு விட்டுருக்க வேண்டியவங்க இன்னும் இருந்து சினிமா வர்றதுக்கு சேவை செய்யணும் தலையில எழுதிருக்கு. என்ன வயசு எனக்குங்களா? ஐயோ, அதை எவன் வந்து கேப்பா? அவங்கிட்ட சொல்லுங்க. சோபாவை தேய்க்குத, இதுக்கு என்ன வயசு? பச்சை குழந்தை தானுங்களே. இன்னும் புட்டி பால் தானே? இப்பதான் 18 முடிஞ்சு 16 அப்படி நடக்குது. இது 18 முடிஞ்சு 16 நடக்குதா? இது என்ன ரிவர்ஸ் கீரா? குழந்தைக்கே இவ்வளவுன்னா நம்மளுக்கு எப்படி 20 25? ஐயோ ஐயோ ஐயோ, எப்படிங்க இவ்வளவு கரெக்டா உங்களுக்கு தெரிஞ்சது? ஆமா, உன் வீட்டுக்கு பக்கத்து வீட்டுல கொடுத்துட இருக்கிறேன். உன் வயசை நான் எண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு உத்தேசம் தான். சினிமால சேரணுங்கிறதுக்காக இவ்வளவு பெரிய பொய்யா? ஐயோ, இதுல வெக்கம் வேறையா? டான்ஸ் ஆட தெரியுமா? தெரியுமே. பரதமா இல்ல ட்விஸ்டா? புணத்துக்கு முன்னா ஆடுவாங்களே அந்த ஆட்டம். ஜிங்கு 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 இல்ல. ஆடி போன வயசு ஆட்டம் வேறையா? இது பண்ண வேண்டியதெல்லாம் நீ பண்ற. இதுக்கு தெரியுமா டான்ஸ்? ஓ, அப்படியே பம்பர மாதிரி அப்படி சுத்தி சுத்தி ஆடுவாங்க. பம்பரா தானா சுத்தாது, சுத்தி விடணும். இது யாராவது சுத்தி விடணுமா? கஷ்டம். எப்படியாவது பத்திரிக்கை படம் வரணும், சினிமால சான்ஸ் அடிக்கணும். ஆமாங்க, அதுதாங்க என் லட்சியம். லட்சியம் போதுமே. இந்த தமிழை வச்சுக்கிட்டு இன்டர்வல் வரைக்கும் படத்தை ஓட்டலாமே. எழுத்து வாசம் ஏதாவது உண்டா? அது நாங்க அப்படி கேட்டீங்க? தெரியாம கேட்டோமா? ஷேக்ஸ்பியர் எழுதின மணிமேகலை, வர்ணாஷா எழுதின சிலப்பதிகாரம் எனக்கு நல்லா மனப்பாடங்க. வர்ணாஷா எழுதின சிலப்பதிகாரம்? ஏமா, கென்னடி எழுதினாரே நாடகம், அதுல நடிச்சிருக்கியா? அதுல ஹீரோயினே நான் தானுங்க. கடவுளே, என்னங்க வாயை திறக்காத நீ. உண்மையா பெத்து வச்சிருக்கிற, பொய்யா பெத்து கூட்டி வந்திருக்கிற. என்னங்க, உங்க தயவால ஒரு சான்ஸ் கிடைக்கணும் வந்தா நீங்க. ஏன் அதெல்லாம் இங்க பண்ற? ஐயோ, முதல்ல இது ஒரு போட்டோ எடுத்து அனுப்பிச்சா போதும். ஆமாங்க. அம்மா, நீ கொஞ்சம் தள்ளுமா. ஏங்க அம்மா, கொஞ்சம் வெளியே தான் இருறேன். அம்மா, நீ முன்னுக்கு வருவ, இப்படி வா. அங்க நின்னு ஒரு போஸ் புடி. என்னது என்னமோ ஜாஸ்தியா இருக்கு. அம்மா, வாய் நல்லா தொடச்சுக்க. இது என்ன விளையாடுறியா? உன்னா தின்னு இல்லைன்னு துப்பு. நீங்க என்ன கனவு கிட்ட காவலா? வாங்க. ஏண்டி சிரிக்கீங்களா? கொஞ்சம் கூட வெக்கம் இல்லாம வீடு தேடி வர ஆரம்பிச்சிட்டீங்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? என்ன தைரியம்? வா மேடம். அடி பாவி சண்டாரி, நீ பொம்பளையாண்டி. ஐயோ அம்மா. என்னம்மா, என்ன நடந்தது? இந்த அநியாயத்தை ஏன் கேக்குறீங்க?
கவர்ச்சியா படம் பிடிச்சு பத்திரிக்கையில போட்டா சினிமாவில் சான்ஸ் கிடைக்கும்னு சொன்னாங்க. மேல் வீட்டுல இருக்கிற ஆழ்வாரு தினக்கவர்ச்சி பத்திரிக்கைக்கு படம் பிடிக்கிறவரா. அதுக்காக தாங்க என் மகளை கூட்டிக்கிட்டு வந்தேன். அவர் சம்சாரம் என்னடான்னா எங்க அடிச்சு இங்க பாருங்க இதோட விட்டாங்களே. என்ன சொன்னீங்க? ஏமா, வாழ்க்கையில முன்னுக்கு வரணும்னு நினைக்கிறது தப்புன்னு இல்ல, ஆனா குறுக்கு வழியில கோபுரம் ஏறக்கூடாது பாருங்க. கவர்ச்சி காண்பிக்காம திறமையை காண்பிச்சு முன்னுக்கு வர பாருங்க. போங்க, நீங்க தான் அம்மாவா? நீங்களே கூட்டு வந்தீங்களா மகளே? போங்கம்மா போங்க. வர வேண்டாம், போங்க. ஐயோ, ஐயா, இந்த வீட்டுக்குள்ள பொம்பளை போட்டவே வரக்கூடாது நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நீ என்னடா பொம்பளை வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து போட்டோ எடுக்க ஆரம்பிச்சியா? அந்த கழுதையை கூட்டிட்டு வரதுக்கு ஒரு ஆயா. ஐயா, என்ன நினைச்சிட்டு இருக்க? ஒன்ன சொல்லி கொடுத்தவல என் நியாயம் சரியில்லையா? பாத்தியா பாத்தியா, இத்தனை நேரம் கடிகாரத்துக்கு கீழே நின்னுக்கிட்டு இருந்தேன். நல்ல காலம் நகர்ந்தவனே விழுந்துச்சு. ஒரு செகண்ட் நின்று இருந்தானா என் தலை என்ன ஆயிருக்கும்? இந்த கடியாரம் எப்பவுமே ஸ்லோதான். நிக்கிற வரைக்கும் விழாம நகர்ந்த உடனே விழுந்திருக்கேன். என்ன சொன்ன? என்ன சொத்தா அப்படி கணக்கு வந்துட்டியா? உன்னை ஐயோ நல்லா போட்டுக்க. உன்னை கட்டிக்கிட்டு இருக்க நாக்க பிடிக்கிற செத்துருக்கலாம். அத செய். அண்ணனுக்கு எலுமிச்சம்பழம் புளிகிற வேலையாவது குறையும். ஐயோ, என்ன சாணி மிதிக்கிறியா? ஐயா, நான் சாகிறதா உனக்கு அவ்வளவு சந்தோஷமா? எனக்கு தெரியா, எனக்கு தெரியும். இவ எப்படா சாவா இந்த வீட்டுக்குள்ள கும்பல கூட்டிட்டு வந்து கும்மாளம் போலான்னு பாக்குறியா? அதான் நடக்காது, நடக்காதுன்னு. அவள்யா, அளவுக்கு மீறி போற. நான் மனசு வச்சாலும் எது வேணா செய்ய முடியும் தெரியுமா? என்ன செய்வேன்? என்ன செய்வேனா? உன் பேரு எங்க பத்திரிகையில வர முடியா செய்வேன். என்ன பேரு? அகல்யா. திடீரென ஆம்பளையாக மாறினாள். வரும். அட பாவிகளா, சும்மா இருக்கிற பொம்பளைங்களுக்கு அஞ்ச பத்த கொடுத்து வேட்டி சட்டையை மாட்டி ஆம்பளையா மாறிட்டா பொம்பளைய கட்டிக்கிட்டான்ட்டு போடுறீங்களே, அப்படி போடலாம்னு நினைக்கிறியா? ஐயா, உன்னை உயிரோட விட்டாத்தான் நீ வெளியில போய் பேப்பர்ல போடுவேன். இல்ல, எனக்கு உனக்கு உயிரோட விட மாட்டேன். ஆம்பளைய மாறேன், இரு மாறேன். அகல்யா, 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 ஐயோ, 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 ஆம்பளைய மாறேன், ஆம்பளைய மாறேன், ஆம்பளைய. தீர்க்கதரிசி மாதிரி வந்து நிக்கிறீங்களே. கேட்டது சத்தம். ஜூஸா? இப்ப அவ கை ஓங்கி இருக்குது. எப்பப்பா குறைஞ்சிருந்தது? ஐயோ, அவ உதைக்கிற உதைக்கி எலுமிச்சம்பழத்தை டம்ளர்ல புடிஞ்சா பத்தாது, நேர தரையிலேயே புடிஞ்சு தேய்க்கணும். உனக்காக அனுதாபப்படுறேன். பிடி குடி.